இப்போது நம்ம கீழே உட்காந்து ஆசனங்கள்லாம் பார்த்தோம். இப்போது நெக்ஸ்ட்டு ப்ராப் ஏரியல். எப்படி யோகா வீல், யோகா பிரிக்ஸ்ன்ற மாதிரி ஏரியல் இது ஒரு தொட்டில் யோகான்னு கூட சொல்லலாம் தமிழில். நம்ம குழந்தை பிறந்தா தொட்டிலில் படுக்க வைப்போம். யாருக்காவது கல்யாணம் ஆச்சுன்னா தொட்டில் உட்கார வச்சு பாட்டு பாடுவோம். சாமி ருத்ர தாண்டவம் ஆடினாலே தொட்டில் உட்கார வச்சு தான் ஊஞ்சல் செய்வான்னு சொல்லி சொல்கிறோம். தொட்டில்ன்ற மரபு நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக இருக்குது. ஸோ இந்த தொட்டில் யோகாவில் என்னென்ன பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். இப்போது முதல்ல பண்ண ஆசனம் புஜங்காசன். கை நல்லா வெளியில் கொண்டு வந்து உள்ளே கையை நீட்டி லாக் பண்ணுறப்போ உடம்பு நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. இது புஜங்காசன். இந்த ஆசனம் பொறுமையாக யாருனாலும் பண்ணலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கையை விட்டுட்டிங்கன்னா கை முன்னாடி விழுந்துடும். ஸோ ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் இந்த ஆசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஆசனம் பண்ணுறதா இருந்தால் ஒரு உதவியோடு சேர்த்து பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஆசனா, தொப்பையை குறைக்கக்கூடிய ஆசனா. அடுத்து நம்ம பண்ண ஆசனம் பத்மாசன். இப்போது ஏரியலில் கீழே உட்காந்து நிறையா பேருக்கு பத்மாசன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஏரியலில் பண்ணுறதுனா ரொம்ப 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 கஷ்டம்தாங்க. ஆனால் கிராவிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ கஷ்டன்ற எண்ணத்தை விட்டுட்டு ஈஸியாக பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். இதில் யார் வேணாலும் பண்ணலாம். இதில் ஒரு பெரிய பெனிஃபிஷியல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் பிளட் ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகுது. ஸோ பிரெயினுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா அந்த ஆக்சிஜன் லெவல் ஈஸியாக போகுது. ஃபேஸுக்கு பிளட் நல்லா ஸ்பீடாக ஏறுது. ஹேர் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஹேர் ஃபால் கம்மியாக இருக்கும். ஸ்கின் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் ஸ்கின் ரெட்டாக மாறிடும். ரெட்டாக இருக்கிற ஸ்கின்னு சொல்லவே தேவையில்லை. பிம்பிள்ஸ், எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் ஃபேஸ்க்கு மேக்கப்பே போட தேவையில்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏரியல் பண்ணிங்கனாலே போதும், ஃபேஸ் நல்லா க்ளோ வந்துடும். எப்போவுமே உங்கள் ஃபேஸ் க்ளோவாகவே தான் இருக்கும். நிறைய பேருக்கு இது ஒரு கேள்வி இருக்கும், ஏரியல்ன்றீங்க தொட்டில்ன்றீங்க. நாங்கள் தொட்டில்னால் எங்கள் வீட்டில் இருக்கிற காடா துணி இல்லைனா குழந்தைக்கு புடவையை கட்டி போடுவோன்னு. இந்த ஏரியல் துணி திருப்பூரில் வாங்கினதுங்க. இது லைக்கா, நைலான் லைக்கா மெட்டீரியல். நிறைய பேர் ஏரியல்னோடனே எல்லாரும் ஏரியல் கிளாத்ன்னு சொல்லி சைனா ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நோ அஃபென்ஸ், தாராளமாக வாங்கிக்கோங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூரில் கிடைக்குது இந்த காட்டன், இந்த நைலான் சில்க். இது ஈஸியாக நம்ம தமிழ்நாட்டிலே வாங்கலாம். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த தொட்டில் யோகாவை நம்ம தமிழ் மரபடி பண்ணுறோம். ஸோ தமிழ்நாட்டிலே வாங்குங்க. நன்றி. நல்லா எல்போ 2 சைடும் கீழே வச்சுருங்க. அட்வான்ஸ் நிலை நல்லா ஃப்ளாட்டாக படுத்துருங்க. ஷோல்டர் நல்லா கீழே இருக்கணும். இப்போ நீங்கள் இதில் ஆசனா பண்ணுறப்பயே உங்களோட ஃப்ரண்ட் தைஸ், அதாவது உங்களோட குவாட்ரிசெப் மசில்ஸ்